ரா ரா வேறுபாடு பகுதி 2. அதாவது இடையினராகவும் வல்லினராவுக்கும் இருக்கிற வேறுபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறுபாடு 7. படர்க்கை சொற்களில் ரா வரும். இப்போ தன்மைனா நான், அதே முன்னிலைனா நீ, படர்க்கைனா அவர்கள், அதாவது தேர்ட் பர்சனை குறிக்கும். அப்படி குறிக்கும் போது அந்த படர்க்கை சொற்கள்ல வந்துட்டு நம்ம வல்லினராவை தான் பயன்படுத்தணும். இப்போ சென்றார், நின்றார், ஆடுகிறார் அப்படின்ற வர வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம வல்லினராவை தான் பயன்படுத்தணும். அங்க இடையினரா வந்தது அப்படின்னா அது தவறு. இப்போ வந்துட்டு அடுத்தவங்களை பத்தி சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா நம்ம வந்து வல்லினராவை பயன்படுத்தணும். அடுத்து வேறுபாடு 8. பலர்பாலை குறிக்கும் சொற்களில் எர் வரும், எர் வராது. அதாவது இடையினராவை மட்டும்தான் பயன்படுத்தணும் பலர்பாலுக்கு. இப்போ அவர்கள், வந்தார்கள், ஆசிரியர்கள், சென்றார்கள் அப்படின்னு பலர்பாலை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா அங்க வந்துட்டு நம்ம இடையினராவை பயன்படுத்தணும். அங்க வல்லினரா வராது. அப்படி வல்லினரா போட்டு எழுதுனா அது தவறு. அவர்கள், வந்தார்கள், ஆசிரியர்கள்னு நம்ம இந்த ராவை போட்டு எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் தவறானவை. அடுத்து வேறுபாடு 9. இருக்கு பின் கா, ங்க, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரும். இப்போ இருக்கு பின் கசதப ர, அது 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுல பார்ப்போம். இப்போ அவர்கள், ஊர்வன, பார்வை அப்படின்னு வந்தது இல்லைங்களா? பாருங்க, காக்கு பின்னாடி இர், அதாவது இடையினரா வந்திருக்கு. அதே மாதிரி வாக்கும் முன்னாடி இடையினரா வந்திருக்கு. இங்கேயும் வைவரிசையில வந்ததுனால இடையினரா வந்திருக்கு. நிற்கவும், காவுக்கு முன்னாடி இர் வந்திருக்கு. முயற்சி, சீக்கு முன்னாடி இர் வந்திருக்கு. கற்பனை, பாக்கு முன்னாடி இர் வந்திருக்கு. காற்று, ரூக்கு முன்னாடி இர் வந்திருக்கு. அப்படி இந்த கற்பனை, முயற்சி அந்த மாதிரி எழுதும் போது நம்ம எந்த இர் வருது அப்படின்னு கன்ஃபியூஸ்டா நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும். இப்போ கசதப ர இந்த 4 எழுத்துக்கள் வந்ததுன்னா அங்க வந்துட்டு நம்ம வல்லினராவை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி மாற்றி எழுதுனா அந்த வார்த்தை தவறான வார்த்தை. அடுத்து வேறுபாடு 10. இறுதி எழுத்தாக இர் வரும், இர் வராது. எடுத்துக்காட்டுல பாருங்க, பார், ஊர், வேர் இந்த மாதிரி கடைசியா முடியும் போது நம்ம வந்துட்டு இந்த இடையினராவை தான் பயன்படுத்தணும். இந்த வல்லினரா வராது. பார், ஊர், வேர்னு எழுதுனா அது தவறான வார்த்தைகள். அடுத்து வேறுபாடு 11. குணம் தன்மையை பொறுத்து பார்ப்போம். இப்போ ரா உயர்ந்த பெரும் கருத்துடையது, ரா குறைந்த குறுகிய கருத்துடையது. இப்போ பெரிய அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இந்த இடையினராவை பயன்படுத்தணும். சிறிய அப்படின்னு வந்ததுன்னா வல்லினராவை பயன்படுத்தணும். பிறப்பு, இறப்பு, உயர்வு, குறை